கடற்கரையில விபீஷணனை ஏற்பதா வேண்டாமா என்பதாக பின்னாளில் ஒரு பெரிய மீட்டிங், குரங்குகள்லாம் சேர்ந்து கடற்கரையில ஒரு பெரிய மீட்டிங் போட்டு இந்த இவனை ஏத்துக்கலாமா வேண்டாமான்றதான ஒரு கேள்வி. அப்ப பெருமாள் சுக்ரீவன் விபீஷணனை தான் ஏற்க வேண்டும் என்று சொல்லுகிறார். சுக்ரீவன் சொல்றான், அதெல்லாம் முடியவே முடியாது ராமா, நான் தான் இந்த கூட்டத்துக்கு தலைவன், அதனால நான் சொல்றதா நீ கேட்டான். நிச்சயமா எக்காரணம் கொண்டு இவனை ஏற்க முடியாது. பராசர பட்டர் இடத்துல நஞ்சியர் கேட்டார், இது என்ன ஆச்சரியமா இருக்கு, விபீஷணனை ஏற்கணும்னு ராமபிரான் சொல்றான், விபீஷணனை ஏற்க கூடாதுன்னு சுக்ரீவன் தடுக்கிறான். இது புரியலையா இந்த கான்செப்ட்? அதற்கு பட்டர் ரொம்ப அழகான பட்டர் ஆன்சர் கொடுத்தார். இருவருமே சரணாகதர்களை கைவிடோம் என்னும் விரதத்தை கை கொண்டாடுகிறேன். அதாவது தன்னிடத்துல சரணம்னு வந்த விபீஷணனை கைவிடக்கூடாது, அவனுக்கு ஆபத்து வரக்கூடாதுன்னு பெருமாள் மூர்தன்யமா நிற்கிறார். தன்னிடத்துல சரணாகதி பண்ண பெருமாளுக்கு விபீஷணனால ஆபத்து வந்துடக்கூடாதுன்றத சுக்ரீவன் தடுத்துட்டார். சுக்ரீவனுக்கு ஒரு பெரிய ப்ராப்ளம் என்ன அப்படின்னு கேட்டா, அவனுடைய வாலி, அந்த வாலியினால் அவனுக்கு ஏற்பட்டு இருக்கக்கூடிய துன்பம். அதனால்தான் லக்ஷ்மணன் கேட்பான் ராமபிரான் இடத்துல, அண்ணா இது என்னன்னா சொத்துக்காக அண்ணன் தம்பிகள்லாம் சண்டை போட்டுவாங்க. ராமாயணத்துல ஒரு குரூப்பை தவிர மற்ற எல்லா குரூப்பும் சொத்துக்காக அண்ணன் தம்பி சண்டை தான். என்னடா இவாளெல்லாம் பரதன் நினைச்சு விட்டியான்னு ராமன். இப்பித்தாய விலங்கில் ஒழுக்கினை பேசல் ஆமோ, இதெல்லாம் அப்படிதான் குரங்கு, அது ஒண்ணுக்கு ஒண்ணு அப்படிதான் இருக்கும். சகோதரர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் சொத்துக்காக சண்டை போட்டுப்பா. பரதன் மாதிரி நினைச்சியா, ந பிராதர சர்வே பவந்தி பரதோபமாக, பரதனை போல ஒரு சகோதரனை பார்க்க முடியாது. இங்க ஒரு டெக்னிக்கலான ஒரு பாயிண்ட் இருக்கு, கவனிங்க. இப்ப கூட இருக்கிறது யாரு? லக்ஷ்மணன். லக்ஷ்மணன் என்ன கேள்வி கேட்கிறான், அண்ணா சொத்துக்காக அண்ணன் தம்பிகள் அடிச்சுப்பாடான்னு கேட்கிறான். லக்ஷ்மணன் அந்த மாதிரி ஒரு கேரக்டரை பார்த்ததே கிடையாது. சொத்துக்காக அண்ணன் தம்பிகள் அடிச்சுக்கிற கேரக்டரை பார்த்ததே கிடையாது. ஏன்னா ராமனுடைய சகோதரர்கள் அப்பேற்பட்டவர்கள் இல்லை. தாயுரை கொண்டு தாதை உதவிய தரணி தன்னை தீவினை என்ன நீத்தி சிந்தனை முகத்தில் தேக்கி. அதே போல பரதன் என்ன பண்ணா, எம்பிரான் பின் பிறந்தவர் இழைப்பரோ பிழைப்பு என்றான். நீங்கள்லாம் கைகேயினுடைய பிள்ளை பரதன் தப்பு பண்ணுவான்னு நினைச்சிட்டு கரெக்ட். ஆனா ராமனுடைய தம்பி பரதன் தப்பு பண்ணுவானா? அந்த கேரக்டரை நீங்க யாருமே மைண்ட்ல செட் பண்ணிக்கலையே நான் பரதன். அதனால இவாள்லாம் தவறு செய்யாதவர்கள். அப்ப ராமன் என்ன சொல்லிருக்கணும், லக்ஷ்மணா இவாள்லாம் என்ன ஒன்ன மாதிரியா அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிருக்கணும்ல, சொல்லல. அப்படி சொல்லியிருந்தாலும் அதுல ஒரு பெரிய சாம் இல்ல, ஒரு அழகு இல்ல. ராமன் என்ன பண்ணா, என்ன இவாள்லாம் பரதன் நினைச்சியானா, கரெக்டா நீ சொல்றது கரெக்ட் தான், இவாள்லாம் பரதனுக்கு ஈடாக மாட்டான். லக்ஷ்மணன் அங்கீகாரம் பண்ணாம இருக்கும். அப்ப ராமனுடைய பெருமை, பரதனுடைய பெருமை, லக்ஷ்மணனுடைய பெருமைன்னு ராமனுடைய சகோதரர்கள் அத்தனை பேருடைய பெருமை அங்க தெரியும். அதை விட்டுட்டு ராமன் இவாள்லாம் ஒன்ன மாதிரி நினைச்சான்னு சொல்லிட்டான்னா அது சுவாரஸ்யம் இல்லை. அந்த கேரக்டருக்கு அவ்வளவு பெரிய பெருமை கிடைச்சிருக்காது.